வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். அமெரிக்காவின் பிரபல வலதுசாரி அரசியல் விமர்சகரும் ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய முன்னாள் தொகுப்பாளருமான டக்கர் கார்சன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் மற்றும் அமெரிக்க ஸ்டேல் உறவு குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளின் பின்னணியில் அமெரிக்காவின் வெளியுறவுக் கொள்கை சுயசார்பை இழந்துவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஒருபுறம் மத்திய கிழக்கினுடைய போர் நகர்வுகள் இருக்கும் நிலையில் அமெரிக்காவுக்குள்ளேயே டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் வாத பிரதிவாதங்களை கிளப்பியுள்ளது. இறையாண்மை இழப்பு மற்றும் அமெரிக்க ஃபர்ஸ்ட் கொள்கை கைவிடப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா தனது தேசிய இறையாண்மை இஸ்ரேலிடம் இழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதாக கார்சன் சாடியிருக்கிறார். வெளிநாட்டு போர்களில் அமெரிக்கா ஈடுபடாது என்று தனது முக்கிய தேர்தல் வாக்குறுதியை மீறி இஸ்ரேலின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரானுடன் ட்ரம்ப் போரில் இறங்கியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அமெரிக்காவின் CIA மற்றும் இஸ்ரேலினுடைய மொசாத் ஆகிய அமைப்புகள் கடந்த 60 ஆண்டுகளாக மிக நெருக்கமாக செயற்பட்டு வருவதாகவும் 2003 ஈராக் போரின் போது வழங்கப்பட்ட தவறான உளவு தகவல்களைப் போல தற்போதும் ஈரானின் உச்ச தலைவரை வீழ்த்தினால் அரசு வீழும் என்ற தவறான மதிப்பீடுகள் ட்ரம்பிற்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவு சக்திகளின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் ட்ரம்ப் பலவீனமான தலைவராக செயற்படுகிறார் என்றும் அமெரிக்க பிரஜைகளின் நலனை விட வெளிநாட்டு நலன்களுக்கு முன்னுரிமை அளித்து துரோகம் செய்துவிட்டார் எனவும் கூறி குடியரசுக் கட்சி மற்றும் ட்ரம்பிற்கான தனது நீண்டகால ஆதரவை முடிவுக்கு கொண்டு வருவதாக கார்சன் அறிவித்திருக்கிறார். இஸ்ரேலினுடைய வற்புறுத்தலால் மட்டும்தான் போரில் ஈடுபடவில்லை என ட்ரம்ப் மறுத்த போதிலும் அமெரிக்கா தலையிடாவிட்டால் இஸ்ரேல் அழிவை சந்தித்திருக்கும் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை வெற்றிகரமாக நகர்வதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் பேரலுக்கு $350 வரை உயரும் என எதிர்பார்க்கப்பட்ட கச்சா எண்ணெய் விலை தற்சமயம் $79 நிலைக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். துருக்கிக்கு F-35 போர் விமானங்கள் விற்கும் அமெரிக்காவின் முடிவை இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு விமர்சித்ததால் ட்ரம்புக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போரை எதிர்த்த மார்கோரி டெய்லர் கிளீன், தாமஸ் மாசி போன்ற குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் ஓரங்கட்டப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு கட்சிக்குள் உள்நாட்டு பூசலை தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு முடிவுகளை வெளிநாட்டு கூட்டணிகள் எந்த அளவிற்கு தீர்மானிக்கிறது என்ற பெரிய விவாதத்தை கார்சன் கருத்துக்கள் கிளப்பியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த நிலையில் முந்தைய பகுப்பாய்வில் டக்கர் கார்சனினுடைய உடனடி விமர்சனங்கள் குறித்து ஆராய்ந்திருந்த போதும் இந்த கூற்றுகள் அமெரிக்க உள்நாட்டு அரசியலிலும் மெகா இயக்கத்திலும் சர்வதேச கூட்டணிகள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நீண்டகால தாக்கங்கள் மற்றும் புதிய தரவுகள் கீழே தொகுத்து வழங்கப்படுகிறது. டாக்டர் கார்சனுடைய இந்த அதிரடி நிலைப்பாடு வரும் தனிநபர் விமர்சனம் மட்டுமல்ல, இது டொனால்ட் ட்ரம்ப் அடிமட்டு ஆதரவு தளத்திலேயே மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தியுள்ளது. மெகாவிற்கு எதிர்காலம் இல்லை, கார்சன் மெகா இயக்கத்திற்கு நீ எதிர்காலம் இல்லை என்று ட்ரம்பினுடைய ஈரானிய இராணுவ தலையீடு அவரது ஆட்சியின் அடிப்படை கொள்கையான அமெரிக்க ஃபர்ஸ்ட் என்பவற்றை முற்றிலும் தகர்த்துவிட்டதாக பகிரங்கமாக அறிவித்துள்ளார். அமெரிக்க பிரதிநிதிகள் சபையினுடைய முன்னாள் உறுப்பினரான மார்ஜோரி டெய்லர் கிரீன் போன்ற தீவிர ட்ரம்ப் ஆதரவாளர்களும் குடியரசுக் கட்சிக்கு வழங்கும் ஆதரவை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளனர். வெளிநாட்டு போர்களில் மீண்டும் அமெரிக்கா இறங்குவது தேர்தல் வாக்குறுதிகளுக்கு செய்யப்பட்ட துரோகம் என சாடுகிறார்கள். அமெரிக்காவின் வரவிருக்கும் இடைக்கால தேர்தல்களில் இது தீவிர பிரதிபலிப்பு ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல தசாப்தங்களாக குடியரசுக் கட்சியை ஆதரித்த பழமைவாத வாக்காளர்கள் பலர் வெளிநாட்டு மோதல்களுக்கு அமெரிக்க வரிப்பணம் செலவிடப்படுவதை எதிர்த்து ஒதுங்க தொடங்கியுள்ளனர். ஜனநாயக கட்சியோ அல்லது குடியரசுக் கட்சியோ ஆதரிக்கப் போவதில்லை என்றும் இந்த கொள்கை மீறலால் பல மில்லியன் வாக்காளர்கள் தங்களைப் போல அரசியலிருந்து விலகும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் கார்சன் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உறவில் வெளியுறவுக் கொள்கை ரீதியான மற்றொரு புதிய சிக்கலும் எழுந்துள்ளது. துருக்கியின் F-35 ஒப்பந்தம், அதாவது அமெரிக்கா துருக்கிக்கு மேம்படுத்தப்பட்ட F-35 போர் விமானங்கள் மற்றும் F-110 என்ஜின்களையும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு துருக்கிக்கு F-35 வழங்குவது மத்திய கிழக்கின் இஸ்ரேலினுடைய இராணுவ வான்வழி ஆதிக்கத்தை பாதிக்கும் என்றும் அதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொள்ளக்கூடாது எனவும் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். ட்ரம்ப் தனது நேட்டோ கூட்டாளியான துருக்கியுடன் இணக்கமான போக்கை கடைபிடிக்க விரும்புவதால் வாஷிங்டனுக்கும் டெல் அவீவுக்கும் இடையே புதிய ராஜதந்திர முருகல் நிலை உருவாகியுள்ளது.
ஈரான் போர், இஸ்ரேலினுடைய இராணுவ அழுத்தம் மற்றும் துருக்கியுடனான F-35 பேரங்கள் ஆகியவை அமெரிக்க வெளியுறவுக் கொள்கையை ஒரே நேரத்தில் பல முறைகளில் சோதித்து வருகிறது. ட்ரம்பினுடைய அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கை உள்நாட்டிலேயே தீவிர விவாதத்திற்கும் அவரது கூட்டணிக்குள்ளேயே பெரும் பிளவுக்கும் வழிவகுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கைகள் எவ்வாறு டொனால்ட் ட்ரம்பின் மிக தீவிரமான ஆதரவாளர்களாலேயே குடியரசுக் கட்சியை விட்டு வெளியேற வைத்தது என்பதனையும் மெகா இயக்கத்தில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு அரசியல் பிளவுகளையும் மிக விரைவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் எண்ணெய் விநியோக சங்கிலி முடக்கம், உலகத்தினுடைய மொத்த கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் கணிசமான பகுதி செல்லும் இந்த நீர்வழியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் உலகளாவிய ஆற்றல் சந்தையில் கடும் விலையேற்ற இறக்கங்கள் உருவாகியுள்ளன. இக்கடற்போக்குவரத்து முடக்கத்தின் காரணமாக பல ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் ஆற்றல் தேவைகளுக்கு புதை வடிவ எரிபொருளை மட்டும் நம்பியிருப்பதை விடுத்து சூரிய ஒளி மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களை நோக்கி தங்களின் கவனத்தை வேகப்படுத்த தொடங்கியுள்ளது. இந்த போரினால் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் ஒத்துழைப்பு கவுன்சில்கள் தங்களினுடைய பாதுகாப்பு அமைப்பில் புதிய முடிவுகளை எடுக்க தள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் இராணுவ பாதுகாப்பை மட்டும் முழுமையாக நம்பியிருப்பது தங்களின் பிராந்திய பொருளாதார நிலைக்கு பாதுகாப்பற்றது என்ற முடிவுக்கு வளைகுடா நாடுகள் வந்துள்ளன. அமெரிக்காவுடன் கூட்டணி வைத்திருந்தாலும் சீனா மற்றும் பிற ஆசிய நாடுகளுடனான வர்த்தக மற்றும் பாதுகாப்பு உறவுகளை பலப்படுத்த வளைகுடா நாடுகள் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றன. மத்திய கிழக்கு மோதலில் அமெரிக்கா தீவிரமாக சிக்கிக் கொண்டுள்ள வேளையில் சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் இதை பின்னாடியில் இருந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த தொடங்கியிருக்கிறது. சீனா முன்னதாகவே அதிகளவில் கச்சா எண்ணெயை சேமித்து வைத்திருந்ததாலும் பசுமை ஆற்றல் கட்டமைப்பில் முன்னணியில் இருப்பதாலும் ஆற்றல் நெருக்கடியில் இருந்து தப்பித்து உலக வர்த்தகத்தில் தனது செல்வாக்கை உயர்த்தியுள்ளது. ரஷ்யா அமெரிக்காவின் கவனம் மற்றும் நிதி ஆதாரம் மத்திய கிழக்கு நோக்கி திரும்பியுள்ளதால் ஐரோப்பிய பிராந்தியத்தில் தன் மீதான சர்வதேச அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கிறது. போர் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்க அரசு ஏற்கனவே 110 பில்லியனுக்கும் அதிகமான வரிப்பணத்தை செலவிட்டுள்ளது. பென்டகனின் இராணுவ வரவு செலவு திட்டம் சாதனை அளவை எட்டியுள்ள நிலையில் உள்நாட்டில் பணவீக்கம் மற்றும் பொருளாதார நெருக்கடியை அமெரிக்க பொதுமக்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. ஈரான் மோதலானது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான இராணுவ மோதலாக மட்டும் எஞ்சி இருக்கவில்லை. மாறாக அமெரிக்காவின் உலகளாவிய ஆதிக்கத்தை குறைத்து சீனா மற்றும் வளரும் நாடுகளின் பங்கை அதிகரிக்கும் ஒரு புதிய உலக ஒழுங்கிற்கு வித்துட்டுள்ளது. ஈரான் போர் மற்றும் அமெரிக்காவினுடைய அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் குறித்து விவாதங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை மற்றும் ஈரான் போரினால் மெகா அரசியல் இயக்கத்துக்கு ஏற்பட்டிருக்கும் பிளவுகளை பற்றி தி எக்கனாமிக் இதழுடன் டாக்டர் கார்ல்சன் நடத்திய ஆழமான உரையாடல் மிகப்பெரிய பரபரப்பான செய்திகளாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மேலத்தைய அறிஞர்களுடைய பார்வையில் இது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தியிருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். இந்த நிலைமை எப்படி கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நார்தர்ன் பாயிண்ட்.